இன்னைக்கு விஜய் வந்த பிறகு இருகோண அரசியலாக இருந்தது முக்கோண அரசியலாக மாறி தாங்கள் பலமாக இல்லாத மாநிலங்களில் பெரிய அளவில் வந்து குழப்பம் நிலவுவதை பிஜேபி எப்பயுமே ரசிக்கும். ஸோ ஒன் மோர் பிளேயரை அவங்க இறக்கி விடுறாங்க. அவர் முழுக்க பிஜேபியின் கட்டுப்பாட்டில் தான் இருப்பார், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் தமிழ்நாட்டில் எதை சொன்னால் வியாபாரம் நடக்கும் அதை சொல்றாரு. அது என்னது? செக்யூலரிசம். Book your next holiday at Grand Royal Tours. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. புது கட்சி ஆரம்பிக்கிறேன்னா எதுக்காக புது கட்சி ஆரம்பிக்கிறேன்? பிஜேபியை விட்டு நீங்கள் விலகிறதுக்கு என்ன காரணம்? எந்த கொள்கையை பிஜேபி உங்களுக்கு பிடிக்கல? அதெல்லாம் விளக்கணும்ல. பெரிய நம்பிக்கைகள் எதுவும் வேண்டாம். இது தமிழ்நாட்டில் குழம்பி கிடக்கிற குட்டையில் மீண்டும் மீன் பிடிக்கிற வேலையை பிஜேபி ஆரம்பித்திருக்கிறது. விஜய் வருகைக்கு பிறகு இளம் வயது என்று சொல்லக்கூடிய 40 50 வயது அரசியல், அதுதான் இளம் வயது. அவர் ஒரு மதச்சார்பற்ற அரசியலை முன்னெடுக்க விரும்புவதாக சொல்லி, அப்படின்னா இவ்வளோ நாள் நீங்கள் பிஜேபியிலேருந்து மத சார்புள்ள ஒரு இயக்கத்தை நீங்கள் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறீங்களா? பிஜேபியில் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியில் ஊறி வந்த ஒருவர் அதிகாரியாக இருக்கும்போதே ஆர்எஸ்எஸ் பால் ஈர்க்கப்பட்டு அவங்களுடைய செயல் திட்டங்களால் கவரப்பட்டு அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மனிதர் தான் அண்ணாமலை. அவர் 4 ஆண்டுகள் பிஜேபி தலைவராக இருந்துட்டு இன்னைக்கு வெளியில் வர சில பூச்சி வேலைகள் பண்ணி தான் அது இல்லைன்னு தன்னை டிஃப்ரெண்டாக காண்பித்துக் கொள்ள முயற்சிக்கிறார். இது வித் பிளஸிங்ஸ் ஆஃப் பிஜேபி தான் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறார்ன்றதான் என்னோட அடிப்படையான வாதம். பிஜேபியை வந்து அதை அலோவ் பண்ணுறாங்க. பெரியார் சிலைக்கு போய் நாளைக்கு மாலை போடுவார், குழப்பறதுக்கு. அண்ணாமலையுடைய வருகையும் தாவேகாவுக்கோ இல்ல மற்ற கட்சிகளுக்கோ ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா? விஜயோட வெற்றி வந்து அவங்களுக்கு புதிய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கு. இனிமேல் தமிழ்நாடு வந்து ட்ரைபோலார் பாலிடிக்ஸ் தான். நியூ பிளேயர்ஸ்க்கு இங்கே ஃபர்தராக ஸ்பேஸ் இருக்குது. டிஎம்கே ஏடிஎம்கேல வந்து ஏமாற்றம் அடைந்து வெளியேறுவார்கள், தாவேகால வந்து வெளியேறுவார்கள் இன்னும் 1 ஆண்டு 2 ஆண்டுகள் கழித்து. அப்போ அந்த ஸ்பேஸை அவங்க கேப்சர் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஏங்க ஒரு கட்சியிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு போறவர் தூக்கி போட்டு போக வேண்டியதானே? எதுக்கு 4 தடவை போய் அமித்ஷா பார்க்குறாரு? எதுக்கு அவங்க அனுமதியை வாங்குறாரு? ஸோ பிஜேபியோட வரலாறு தெரிந்தவர்களுக்கு, அண்ணாமலையை பற்றி ஓரளவு தெரிந்தவர்களுக்கு இது அவர்கள் நடத்தக்கூடிய மற்றும் ஒரு நாடகம் என்பது நன்றாக புரியும். ஓபிசி பாலிடிக்ஸை கன்சாலிடேட் பண்ணுறதுக்கும் ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் ஆஸ்பெக்டில் இந்த இஷ்யூவை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் சோஷியல் இன்ஜினியரிங்கை நோக்கி தமிழ்நாடு பாலிடிக்ஸை புஷ் பண்ணுறதுக்கும் அண்ணாமலையை பிஜேபி பேக் பண்ணுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் அண்ணாமலையை பற்றி பேசும்போது ஓபிசி கன்சாலிடேஷனோட ஒரு ஆஸ்பெக்டாக தான் அதை நீங்கள் பார்க்கணும். இப்போ அண்ணாமலையே ஒரு விலகி ஒரு கட்சி தொடங்குறாரு, அதுக்கு பின்புலத்துல பாஜக இருக்கு இல்லைங்கிறத தாண்டி சூப்பர் ஸ்டாருடைய ஆதரவு அண்ணாமலைக்கு கிடைக்குமா? கடந்த ஒரு 2-3 நாட்களா பாஜகவுக்கு என்னாச்சு, பாஜக உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்விதான் வந்து இணையம் முழுவதுமே வலம் வருது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அண்ணாமலை அவர்களுடைய விலகல் எதற்காக விலகி இருப்பாரு, இதனுடைய பின்னணியில என்ன காரணம் ஒளிந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சார். எதனால? பாஜக எவ்வளவோ நாடகங்களை தமிழ்நாட்டில் ஆடி பார்த்தது, எதுவும் அவர்களுக்கு வெற்றியை ஈட்டி தரவில்லை. புதிய வியூகங்களை வகுத்தார்கள், புதிய தந்திரங்களை கையாண்டார்கள். எதுவுமே அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை. 4 சீட்டு 1 சீட்டாக மாறினதான் மிச்சம் இன்னைக்கு. ஸோ அண்ணா திமுகவை வீழ்த்தி விட்டு இங்கே ஆட்சியை பிடிப்பது என்பது அடுத்த ஒரு 100 ஆண்டுகளுக்கு நடக்காத காரியம் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். அப்போ தனியாக கச்சேரியாக நடத்தினா அதில் ஓரளவு நம்மால் லாபம் பார்க்க முடியும். அதுவும் விஜய் இன்றைக்கு அரசியலில் வெற்றி பெற்றிருப்பது பின்புலத்தில் பார்க்கும் பொழுது இந்த வியூகத்தை அவர்கள் கையில் எடுக்கிறார்கள். கடந்த கால பாஜக வரலாறை பார்த்தீர்கள் என்றால், குறிப்பாக மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்ற இந்த 12 ஆண்டுகளில் அவர்கள் எவ்வளவோ மாநிலங்களில் கால் பதித்திருக்கிறார்கள். நினைத்து பார்க்க முடியாத இடங்களில் கூட வெற்றி வாகை சூடியிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்தியாவில் 21 மாநிலங்களில் பாஜக ஆட்சியில் இருக்கிறது. 7 மாநிலங்கள் தான் எதிர்க்கட்சிகள் கையில் இருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடியவெல்லாம் சிறிய மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்கள். ஸோ இதை நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வியூகங்கள், அவர்களுடைய செயல் திட்டங்கள் எவ்வளோ குட்டிகரணம் போட்டாலும் தமிழ்நாட்டில் அவர்களால் வந்து காலொன்ற முடியவில்லை. ஜெயலலிதா கருணாநிதி மறைவுக்கு பிறகு இங்கே ஒரு வெற்றிடம் இருக்குது, நம்ம அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலான்னு பார்த்தாங்க. அது முற்றிலுமாக தோல்வி அடைந்திருக்கிறது. அந்த எண்ணத்தில் தான் அவர்கள் 2021 ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு கரெக்டாக அந்த ஆண்டு ஜூலை மாதம் அண்ணாமலை அவர்களை தமிழ்நாடு பாஜக தலைவராக நியமித்தார்கள். 21 ஜூலையில் வந்தவர் 25 ஏப்ரல் வரைக்கும் இருந்தார். ஒன்றும் பண்ண முடியல அவரால். இத்தனைக்கும் அவர்களுடைய வழக்கமான தந்திரங்களான மதமாற்றம், சாதி மோதல்கள், இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, எதுவும் நடக்கலை. அவர் தலைவரான உடனேயே செய்த முதல் வேலை 2021 மைக்கேல்பட்டி பள்ளியில் மதமாற்றம் நடக்குது. அங்கே லாவண்யான்ற ஒரு பெண் குழந்தை வந்து 10ஆம் வகுப்பு பெண் தற்கொலை செய்து கொண்டது காரணம் மதமாற்றம் தான் ஒரு கதையை அள்ளி விட்டார். 160 ஆண்டு கால பள்ளி.
கிட்டத்தட்ட 8 தலைமுறைகளுக்கு வந்து பெண் கல்விக்கு வந்து மிகப்பெரிய பங்காற்றியது அந்த பிராந்தியத்தில், திருநெல்வேலியில் நினைக்கிறேன். இதுவரைக்கும் அந்த பள்ளி மீது அப்படிப்பட்ட குற்றச்சாட்டே வந்தது கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை சொன்னார், பச்சை பொய்யை, ஜம்மு காலத்தில் வடிகட்டின பொய்யை சொன்னார். இத்தனைக்கும் இவர் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கும் பொழுது அந்த பகுதியை சேர்ந்த பாஜகவோட மைனாரிட்டி பிரிவு தலைவர், அவர் ஒரு கிறிஸ்தவர், அவர் தேசிய ஊடகங்களுக்கு, டைம்ஸ் நவ், இந்தியா டுடே உள்ளிட்ட ஊடகங்களுக்கு கொடுத்த பேட்டியில் அப்படி எதுவுமே நடக்கலை, மதமாற்றம் இல்லை, அது அந்த குழந்தை இறந்து போனதுக்கு வேறு காரணங்கள் இருக்கலாம், ஆனால் மதமாற்றம் ஒரு காரணம் கிடையாதுன்னு சொல்லிச்சு. உடல்நல குறைவு இருந்து அந்த குழந்தைக்கு. அவர் கேட்கல, அந்த இஷ்யூ பெருசாச்சு. அப்புறம் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. இப்போ ஓராண்டுக்கு முன்பு அந்த சம்பவம் நடந்து 4 ஆண்டுகள் கழித்து மோடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சிபிஐ தெளிவாக அறிக்கை கொடுத்தது, அந்த குழந்தையோட மரணத்துக்கு மதமாற்றம் காரணம் அல்ல. ஆனால் அண்ணாமலை வெளிப்படையாக மன்னிப்பு கேட்டாரா? கேட்கல. இதுதான் அண்ணாமலையோட பின்புலம். ஸோ அதுக்கு பிறகு அவர் எண் மக்கள் யாத்திரைன்னு 2023 கட்சியை வளர்ப்பதற்காக பாத யாத்திரை போனார். அதுலேயும் ஒன்றும் நடக்கலை. அதில் ஏடிஎம்கே விமர்சனம் பண்ணதால் நாடாளுமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே பாஜக கூட்டணி உடைந்தது. அதன் பிறகு 25 மறுபடியும் சேர்ந்தாங்க. அதுக்கு பிறகு அது இவர் மாற்றணும்னு எடப்பாடி பழனிசாமி வைத்த கோரிக்கை எடுத்து இவர் மாற்றப்பட்டார். இன்றைக்கி படுதோல்விக்கு பிறகு அவர் புது அவதாரம் எடுக்கிறார். இது பாஜக தலைமையுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு எடுக்கப்படுகிற ஒரு நடவடிக்கை. இவர் ஏதோ அண்ணாமலை பிஜேபியோட சண்டை போட்டுக்கிட்டாரு, அமித்ஷாவோட சண்டை போட்டுக்கிட்டாரு, மோடியோட அதெல்லாம் கதை. அமித்ஷா மோடியோடலாம் யாரும் சண்டைலாம் போட முடியாது. அவங்க சொன்னாங்கன்னா நீ கேட்கணும். இது ஒரு வழிப்பாதை. அது இந்த 4 ஆண்டுகளில் அவருக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் என்பது அசாத்தியமானது. அவருக்கு சிஆர்பிஎஃப் ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார்கள். பிரதமரே வந்து தமிழகத்திற்கு ஒரு முறை வந்த பொழுது காந்தி கிராம பல்கலைக்கழகம் திண்டுக்கல்ல பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு விட்டு மதுரை விமான நிலையத்திற்கு விமானம் ஏற போகும்பொழுது வழியில் சாலை ஓரத்தில் நின்றிருந்த அண்ணாமலை அவர்களை, அப்போ பிஜேபி தலைவராக இருந்தார், மாநில தலைவர், தன்னுடைய காரில் ஏற்றிக்கொண்டார் பிரதமர். வழக்கமாக பிரதமருடைய பாதுகாவலர்கள் அதை அனுமதிக்க மாட்டார்கள். அவருக்கு நிறைய சலுகைகள் கொடுத்தாங்க, நிறையா. அவருக்கு மோடியின் செல்லப்பிள்ளை தான் அவர். பட் அமித்ஷாக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ஒத்துப்போகவில்லை. அங்கே நிறைய சிக்கல்கள் உருவெடுத்ததுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த முடிவு, நான் ஏன் இந்த பேக்ரவுண்டை சொல்கிறேன், இந்த கதையை ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பிஜேபியோட கொள்கைகளில் வேறுபட்டு ஆர்எஸ்எஸுடைய கொள்கைகளில் வேறுபட்டெல்லாம் அவர் கட்சி ஆரம்பிக்கல. பிஜேபி என்ன நினைக்குதுன்னா, தமிழ்நாட்டில் எத்தனையோ வியூகங்களை வகுத்து எத்தனையோ தந்திரங்களை கையாண்ட பிறகும் தமிழ்நாட்டில் மட்டும் பருப்பு வேகலை. மற்ற எல்லா இடத்துலையும் ஜெயிக்க முடியுது, இங்கே கேரளாவில் கூட கால் ஊன்ற முடியுது, ஜெயிக்க முடியல. இங்கே வந்து அது கூட பண்ண முடியலன்னும் போது வேறு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறாங்க. இங்கே கருணாநிதி ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு ஏற்பட்ட பொலிட்டிக்கல் வேக்யூம் ஓரளவு அப்படியே இருக்குன்னு தான் அவங்க நம்புகிறாங்க. இன்றைக்கி விஜய் வந்த பிறகு இருகோண அரசியலாக இருந்தது முக்கோண அரசியலாக மாறி இருக்குது. பைபோலார் பாலிட்டிக்ஸ் இஸ் பிகம் மல்டிபோலார் பாலிட்டிக்ஸ். குழப்பம் நிலவுவது தாங்கள் பலமாக இல்லாத மாநிலங்களில் பெரிய அளவில் வந்து குழப்பம் நிலவுவதை பிஜேபி எப்பயுமே ரசிக்கும். ஸோ ஒன் மோர் பிளேயரை அவங்க இறக்கி விட்றாங்க. அவர் முழுக்க பிஜேபியின் கட்டுப்பாட்டில் தான் இருப்பார், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அவர் ஒன்றும் பிஜேபியோட கொள்கைகளுக்கு எதிராலாம் போயிட மாட்டார். ஆனால் தமிழ்நாட்டில் எதை சொன்னால் வியாபாரம் நடக்கும் அதை சொல்கிறாரு. அது என்னது? செக்யூலரிசம்ன்றார். அவர் அந்த வார்த்தைகளை சொல்லிட்டு வரார். இவர் 10-12 ஆண்டுகள் கர்நாடகாவில் போலீஸ் அதிகாரியாக, ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கும்பொழுது இவரை வளர்த்தெடுத்து இவர் அரசியலுக்கு இண்டக்ட் பண்ணது பிஎல் சந்தோஷ் என்கின்ற ஆர்எஸ்எஸ் உடைய முக்கியமான பிரமுகர்களில் ஒருவர், கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர். அவர் தான் இவருடைய குரு, ராஜகுரு. இவருடைய வார்ப்பே என்பது வந்து ஆர்எஸ்எஸ்ஸால் கொடுக்கப்பட்டது. அவங்க தான் இவரை உருவாக்கியிருக்காங்க. இவர் இஸ் அன் ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் இந்த சென்ஸ் வந்து பிஎல் சந்தோஷ் என்ற ஆர்எஸ்எஸ் பிரமுகரால் தான் இவர் பிஜேபிக்குள்ளேயே வரார். அப்படி இருக்கும்பொழுது இன்றைக்கி வந்து புது கட்சி ஆரம்பிக்கிறேன்னா எதுக்காக புது கட்சி ஆரம்பிக்கிறீங்க? பிஜேபியை விட்டு நீங்கள் விலகிறதுக்கு என்ன காரணம்? எந்த கொள்கையை பிஜேபி உங்களுக்கு பிடிக்கல? அதெல்லாம் விளக்கணும்ல. யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் இட் இன் கேட்டகாரிக்கல் டேர்ம்ஸ். நீங்கள் ஒரு கட்சியில் இருந்திருக்கீங்க, நீங்கள் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், யூபிஎஸ்சி பாஸ் பண்ணி அந்த பதவிக்கு போகிறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. லட்சக்கணக்கில் எழுதுனாங்கன்னா 100 கணக்கில் தான் செலக்ட் ஆவாங்க. அப்போ அந்த உயர்ந்த பதவியிலேருந்து நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்க. நீங்கள் அந்த அரசியல் கட்சியிலேருந்து நீங்கள் விலகி தனி கடை விரிக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? ஏன் நீங்கள் சேர்ந்தீங்க? ஏன் விலகினீங்க? இப்போ நீங்கள் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு சொல்கிற காரணங்கள் வந்து செகண்டரி. பிஜேபியிலேருந்து நீங்கள் ஏன் விலகினீங்கன்றது யூ ஹேவ் டு இஷ்யூ அ வெரி டீட்டெயில்டு ஸ்டேட்மெண்ட். அதில் தெரியும் எல்லாமே இவர் யார் என்பது. பெரிய நம்பிக்கைகள் எதுவும் வேண்டாம். இது தமிழ்நாட்டில் குழம்பி கிடக்கிற குட்டையில் மீண்டும் மீன் பிடிக்கிற வேலையை பிஜேபி ஆரம்பித்திருக்கிறது. விஜய் வருகைக்கு பிறகு இளம் வயது என்று சொல்லக்கூடிய 40லேருந்து 50 வயது அரசியல், அதுதான் இளம் வயது. அந்த வயதை ஒத்த இவர் தான் யங்கஸ்ட். அப்படி பார்த்தீங்கன்னா விஜயை விட உதயநிதி சின்னவர் 1 வயது. இவருக்கு 42nd பர்த்டே. இவர் 84 born. 42 வயதுன்றது மிகவும் இளம் வயது.
அவர் எதற்காக பிஜேபியிலேருந்து விலகினார் என்பதை விலாவாரியாக விளக்க வேண்டும். அவர் ஏன் புது கட்சி ஆரம்பிக்கிறாரு, புது கட்சியில் அவருடைய கொள்கைகள் என்ன என்பது கூட செகண்டரி. எதற்காக தான் பிஜேபியிலிருந்து விலகினோம் என்பதை அவர் தெளிவுபடுத்துவாரே ஆனால் நாம் அவரை புரிந்து கொள்வதற்கு அது வசதியாக இருக்கும். அப்படி பார்க்க போனா மதசார்பின்மை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தன்னுடைய கட்சியின் கொள்கையா முன் வச்சாலுமே தமிழ்நாட்டு மக்களிடம் எடுபடாது அப்படிங்கிறது தான் உறுதியா இல்லை எடுப்படும். அதனால தான் அது வரும். தன்னை மதச்சார்பற்ற ஒருவன் என்று சொல்லிக்கூடியவரால் தான், ஒருவனாலோ ஒருத்தியாலேயோ அவங்களால தான் இங்கே அரசியலில் கால் ஊன்றவே முடியும். யூ ஹாவ் டு டிக்ளேர் தட் யூ ஆர் செக்யூலர். அப்போ இது இன்னொரு கேள்வியை உண்டாக்குது. இப்போ அவருடைய அதிகாரப்பூர்வமாக இல்லை, நாங்கள் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் தான் காண்பிச்சிங்க, அவர் ஒரு மதச்சார்பற்ற அரசியலை முன்னெடுக்க விரும்புவதாக சொல்லி, அப்போனா இவ்வளோ நாள் நீங்கள் பிஜேபியிலேருந்து மத சார்புள்ள ஒரு இயக்கன்றதை நீங்கள் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறீங்களா? ஆர் யூ டிக்ளரிங் தட் பிஜேபி இஸ் அ கம்யூனல் பார்ட்டி? மற்றவங்க சொல்கிறது இருக்கட்டும், பிஜேபி ஒரு மத சார்பற்ற கட்சி அல்ல, தட் இஸ் பிஜேபி இஸ் நாட் அ செக்யூலர் பார்ட்டி என்ற ஸ்டேட்மெண்ட்டை அண்ணாமலை வெளி உலகுக்கு தெரிவிக்கிறாரா? லெட் ஹிம் எக்ஸ்பிளைன். அதனால தான் நான் சொன்னேன் உங்களுக்கு, தான் ஆரம்பிக்க போகிற கட்சியின் கொள்கைகள் கோட்பாடுகள் என்ன என்று அண்ணாமலை சொல்வது செகண்டரி, அது இரண்டாம் பட்சம். வழக்கமாக பிஜேபிக்கு தலைவராக வருபவர்கள் ஆர்எஸ்எஸ் நீண்ட காலம் பணியாற்றியவர்களாகத்தான் இருப்பார்கள். அப்படி எந்த பின்புலமும் இல்லாத ஒருவரை, நேற்றைக்கு முன்தினம் வரையில் மத்திய அரசு பணியில் காவல்துறை பணியில் இருந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை நீங்கள் உங்கள் கட்சியில் வெறும் இளம் வயதில் 38 வயதில் நீங்கள் அவரை தலைவராக கொண்டு வரீங்க, 37 வயதில் அப்படின்னா, பிஜேபி ஒரு புது ஸ்ட்ராட்டஜியை அங்கே முயற்சி செஞ்சாங்க. அது இன்றைக்கி தோற்று போச்சு. அண்ணாமலை தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பு என்பது எதற்காக பிஜேபியிலிருந்து தான் விலகினேன் என்பதை அவர் விலாவாரியாக எடுத்துரைத்தால் அவரை நாம் புரிந்து கொள்வதற்கு அது வசதியாக இருக்கும். அப்போது மதசார்பற்ற அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தும் பொழுது தாவேக்காவோட இணைவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ஒருவேளை இதுக்கான விஷயமாகவும் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் இந்த கேள்வியை தெரிந்து கேட்கிறீர்களா, தெரியாமல் கேட்கிறீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு உரையில் 2 கத்தி இருக்க முடியாது. அது ஒன்மேன் ஆர்மி. அது விஜய் கட்சியில் யாருங்க? விஜய் மட்டும்தான். பெரிய அளவில் கோட்பாடுகள் கொள்கையில் எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல. இட்ஸ் லைக் எம்ஜிஆர் ஜெயலலிதா எப்படி ஒன்மேன் ஆர்மி ஒன் விமன் ஆர்மியோ, தனிப்பட்ட செரிஷ்மாவில், தனிப்பட்ட கவர்ச்சியில், பை வாட் எவர் நேம் யூ கால் இட், இயக்கப்படுகிற கட்சிகள் அவங்க பதவிக்கு வந்த பிறகு அவர்கள் மேற்கொள்ளுகிற சில மக்கள் நல திட்டங்களால் அவர்களுடைய செல்வாக்கு உயருகிறது. பட் அடிப்படையில் அதெல்லாம் ஒரு சிங்கிள் பர்சனாலிட்டி பார்ட்டி, வெதர் மென் ஆர் விமன், சிங்கிள் பர்சனாலிட்டி பார்ட்டிஸ். அதெல்லாம் விஜயோட கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பது அடிப்படையில் அது ஒரு சிங்கிள் பர்சனாலிட்டி பார்ட்டி லைக் ஏஐஏடிஎம்கே. அவர் சில விழுமியங்களை முன்னெடுக்கிறார். அதை இன்றைக்கி அதிகாரம் கையில் இருக்கிறதால அவர் அதை ஓரளவு கன்சாலிடேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அவரால் அதை செயல்படுத்த முடியுதுன்னா அவர் கால் ஊன்றிடுவார். பட் அது நடக்குமா என்னன்னு இப்போ தெரியாது, நாள் போக போக தான் நமக்கு தெரியும். அண்ணாமலை போய் அங்கே சேர்றதுன்றது நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். பிகாஸ் ரெண்டுமே ஹைலி ஈகோயிஸ்டிக் பொலிட்டிக்கல் பர்சன்ஸ். அவங்களால ஒன்று சேர்ந்தெல்லாம் பணியாற்ற முடியாது. பட் அது எல்லாத்தையும் கூட நீங்கள் அவ்வளோ தூரம்லாம் நீங்கள் போக வேண்டாம். நீங்கள் யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட் இன் ப்ராப்பர் பெர்ஸ்பெக்டிவ். அதனால தான் நான் திரும்ப இதை சொல்கிறேன். அதாவது என்னென்னா, லுக், பிஜேபியில் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியில் ஊறி வந்த ஒருவர் அதிகாரியாக இருக்கும்பொழுதே ஆர்எஸ்எஸ் பால் ஈர்க்கப்பட்டு அவங்களுடைய செயல் திட்டங்களால் கவரப்பட்டு அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மனிதர் தான் அண்ணாமலை. அவர் 4 ஆண்டுகள் பிஜேபி தலைவராக இருந்துட்டு இன்றைக்கி வெளியில் வராரு. அவர் பேசிக்கலி இஸ் அ பிஜேபி மேன், இஸ் அன் ஆர்எஸ்எஸ் மேன். சில பூச்சி வேலைகள் பண்ணி தான் அது இல்லைன்னு தன்னை டிஃப்ரெண்ட்டாக காண்பித்துக் கொள்ள ஒரு முயற்சிக்கிறார். இது வித் பிளஸிங்ஸ் ஆஃப் பிஜேபி தான் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறார்ன்றது தான் என்னோட அடிப்படையான வாதம். சி, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் பிஜேபி, நாட் இன் ஸ்பைட் ஆஃப் பிஜேபி. அவங்க கோஆப்ரேஷனில் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாருங்க. அவங்க ஒரு புதுவிதமான யுக்தியை தமிழ்நாட்டில் கடைப்பிடிக்க விரும்புகிறாங்க. பிஜேபி தண்ணி குடிக்கிறாங்க, அவங்களால தமிழ்நாட்டில் வளர முடியல. பார்டர் ஸ்டேட்ஸ்னு சொல்லக்கூடிய பஞ்சாபில் கூட அவங்களால கால் ஊன்ற முடிஞ்சுது. காஷ்மீரில் முடியலையே ஒழிய ஜம்முவில் கால் ஊன்ற முடிஞ்சுது. என்டையர் நார்த் ஈஸ்ட்டை அவங்களால கேப்சர் பண்ண முடிஞ்சுது. சென்ட்ரல் இந்தியாவை பற்றி சொல்லவே தேவையில்லை, ஹிந்துத்வா கேப்சர் பண்ணிடுச்சு. சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் அவங்களுக்கு 1940ஸ்லேயே கோஸ்டல் கர்நாடகாவில் பேஸ் உண்டு, ஆர்எஸ்எஸோட ரூட்ஸ் உண்டு. ஆந்திர பிரதேஷில் சந்திரபாபு நாயுடு வந்தது ப்ளஸ் அதுக்கு முன்னாலே அவங்களுக்கு ஒரு பேக்கப் இருந்தது. தெலுங்கானாவில் 7-8 எம்பிஸ் இருக்காங்க. கேரளாவில் மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கான ஒரு வளர்ச்சிக்கான ஸ்கோப் இருக்குது. இன்றைக்கி எம்எல்ஏஸ் இல்லாட்டி கூட நாளைக்கு வரக்கூடிய சில மாற்றங்களால் அவங்களுக்கு அந்த கேரளாவை பிஜேபி கேப்சர் பண்ணுறதுக்கோ அல்லது ஒரு முக்கியமான பிளேயராக உருவாவதற்கோ ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே பாப்புலேஷன் 1/3 முஸ்லீம்ஸ், 1/3 கிறிஸ்டின்ஸ், 1/3 ஹிந்துஸ். அப்படி இருக்கும்போது அவங்களோட ஸ்கோப் என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இது எதுவுமே இல்லாத மாநிலம் தமிழ்நாடு. ஸோ
இங்கே வந்து அது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம்லி சேலஞ்சாக இருக்குது. அவங்க அண்ணாமலையை வச்சு ஒரு அட்டெம்ப்ட் பண்ணாங்க, அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு விஜய் வந்ததால். விஜய் இல்லைன்னா மேபி இன்னும் கொஞ்சம் டாக்டிக்கலாக இருந்திருந்தாங்கன்னா ஓரளவு கால் ஊன்றி இருந்திருக்கலாம். அதை அவங்க கோட்டை விட்டுட்டாங்க. இப்போ அதை உணர்றாங்க. அதனால் வேறு ஸ்ட்ராட்டஜி அவங்க ட்ரை பண்ணுறாங்க. என்னுடைய சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் மை ஆர்குமெண்ட் இஸ், அவர் எடுக்கக்கூடிய இந்த முயற்சி என்பது அவருக்கு சில ஆசைகள், சில ஆம்பிஷன்ஸ் இருக்குது, அதை நான் மறுக்கல. பட் வித் த பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் பிஜேபி தான் அவர் வந்து தனிக்கடை விரிக்கிறாரு. அவங்கள மீறிலாம் அவரால் ஒன்றும் போக முடியாது. மக்களை குழப்புற வேலையில் அவர் கட்சி ஆரம்பித்து செய்வார், அவ்வளோதான். ஓகே, பாஜகவுடைய ஆதரவோடு தான் அண்ணாமலை அவர்கள் கட்சி தொடங்குறாரு. 100%. அதை நீங்கள் புரியலன்னா உங்களுக்கு பிஜேபி எதிர்த்துட்டுலாம் அவர் எப்படிங்க கட்சி அரசியல் பண்ண முடியும்? யூ கேனாட். பிஜேபிக்குள்ளே நீங்கள் போயிட்டு வந்துட்டு ஒன்று வெளியில் போய் தனியாக வேறு ஏதாவது கட்சியில் சேர்ந்தணும், திமுகவில் சேர்ந்தணும், இல்லை காங்கிரஸில் சேர்ந்தணும். அதுவும் அவருடைய செல்வாக்கின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பிஜேபியை விட்டெல்லாம் அவரால் போக முடியாது. எஸ் காட் ஹியூஜ் ஃபார்ச்சூன்ஸ். அவர் புலிவாலை பிடிச்ச கடை. பிஜேபி உள்ளே போயிட்டு நீங்கள் நல்லா உங்களை என்ட்ரன்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் பிஜேபி விட்டலாம். அதுவும் பிஜேபி மத்தியில் அதிகாரத்தில் இருக்கும்பொழுதெல்லாம் பிஜேபி விட்டெல்லாம் போக முடியாது. ஹைலி இம்பாசிபிள், நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். இவருக்கு சில ஆம்பிஷன்ஸ் இருக்குது. பிஜேபி வந்து அதை அலோவ் பண்ணுறாங்க. ஓகே, சிலதான் செய்ய விரும்புகிறேன், செய்யுங்கன்றாங்க. ஆனால் கோர் பேராமீட்டர்ஸில் வந்து பிஜேபி மீறி அவரால் போக முடியாது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சில விஷயங்களை அவர் கபலீகரம் பண்ணுவார். உதாரணத்துக்கு பெரியார் சிலைக்கு போய் நாளைக்கு மாலை போடுவார். அதெல்லாம் நடக்கும், குழப்பறதுக்கு. அது புரியுதுங்களா? இப்போ வந்து டிசல்யூஷன்டாக இருக்கான் இல்லையா, திமுகவும் அண்ணா திமுகவும் வேணான்ற வந்து விஜய் கிட்ட போயிருக்கான் இல்லையா, அவங்க கொஞ்ச நாள் விஜய் கிட்டேயும் டிசல்யூஷன் ஆகும். 6 மாதம் 1 வருஷத்தில் எனி கவர்மெண்ட் இருக்கும் அன்பாப்புலர் டே பை டே. இப்போ 1 வருஷம், இப்போ நம்ம இன்றைக்கி June 4 பேசிகிட்டு இருக்கோம், 2026. 2027 June 4 நம்ம பேசுகிறோன்னா இப்போ இருக்கிறத விட நல்ல மோசமாக தான் போயிருக்கும். பீப்புள் ஆம்பிஷன்ஸ் ஆர் சச் தட் யாராலையுமே ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அந்த இடத்துல வந்து என்கேஷ் பண்ண முடியுமான்னு இவரை பார்ப்பாங்க, அவ்வளோதான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி, yet another strategy by BJP to capture, may not be capture power in near future, but to make inroads. உள்ள காலை ஊன்றுவதற்கான ஒரு வழி இது. ஏங்க, ஒரு கட்சியிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு போகிறவர் தூக்கி போட்டு போக வேண்டியதானே? எதுக்கு 4 தடவை போய் அமித்ஷாவை பார்க்குறாரு? எதுக்கு அவங்க அனுமதியை வாங்குறாரு? நபீனை பார்க்குறாரு அவங்க தலைவர், அதுக்கு பிறகு அமித்ஷாவை 2 தடவை என்னமோ பார்க்குறாரு. எதுக்காக அவர்களிடம் போய் நீங்கள் வந்து இவ்வளோ விளக்கங்களை கொடுக்கிறீர்கள்? ஸோ பிஜேபியோட வரலாறு தெரிந்தவர்களுக்கு, அண்ணாமலையை பற்றி ஓரளவு தெரிந்தவர்களுக்கு இது அவர்கள் நடத்தக்கூடிய மற்றும் ஒரு நாடகம் என்பது நன்றாக புரியும். மற்ற சராசரி மக்கள் இதை புரிந்து கொள்ள முடியாமல் அந்த வலையில் விழவும் அவர் தாராளமாக போய் விழுவாங்க. இப்போ எல்லாரும் வந்து எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை. இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க உங்கள் கேள்வியை வந்து இணையத்தில் வந்து சோஷியல் மீடியாஸ் ஆன் ஃபயர் அண்ணாமலையால். ஒன்றும் கிடையாது, ஃபயரும் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. தமிழகத்தை காக்க வந்த அவ்வளோதான். அப்படிதான் காக்க வந்த கவுண்டமணி ஒரு படத்தில் வரும்ல, தமிழ்நாட்டை காப்பாற்றாமல் விடமாட்டேன்னு சொல்லிட்டு வந்து ஸ்விம்மிங் பூலில் தலைகையில் உழுவார்ல. இவர் உழுவார்னு நான் சொல்லலை. அந்த மாதிரி எவ்வளோ நாடகம் நடந்தது, இப்போ ஒரு நாடகம் இது, அவ்வளோதான். பிஜேபி எவ்வளவோ ஸ்ட்ராட்டஜிஸை பண்ணாங்க, ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. அது இங்கே வந்து நிற்குது இன்றைக்கி, அவ்வளோதான். அண்ணாமலை இஸ் yet another tool அவங்களுக்கு, அவ்வளோதான். இந்த சித்து விளையாட்டுனால வந்து பாஜகவுக்கு ஏதாவது ஒரு பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கா? அது ஏற்கனவே பின்னடைவில் தான் இருக்குது. புதுசாக அது ஒன்றும் பின்னடைவு முன்னடைவு எதுவுமே கிடையாது. அதுக்கு அந்த முடிவுக்கு பிஜேபி தலைமை வந்துடுச்சு, அதனால தான் அலோவ் பண்ணுறாங்க. இங்கே ஓரளவு அவங்களுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்குது. அப்படின்னா அண்ணாமலை வந்து உண்மையிலே அண்ணாமலைக்கு வந்து பிஜேபி விட்டு வெளியில் போய் தான் ஒரு பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டியாக டெவலப் ஆகணுன்ற ஆசை வந்துடுச்சு. ஹி வாண்ட்ஸ் டு பி ஆன் இஸ் ஓன். இங்கே பிஜேபிக்கு ஓரளவு ஒரு 10% ஓட்டு இருக்குது, ஒரு 12% ஓட்டு இருக்குது. நாளைக்கு இன்னும் அது வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கான சீட்ஸ் இங்கே இருக்குது. அண்ணாமலை போகிறதால அது பாதிக்கப்படும்னா தே வாண்ட் அலோவ் அண்ணாமலை டு க்ரோ. தே வுட் ஹவ் crushed him. அது இன்றைக்கி அதிகாரம் கையில் இருக்குது. திஸ் இஸ் தேர் பெடிகிரி, திஸ் இஸ் தேர் ஹிஸ்ட்ரி. கடந்த 12 ஆண்டுகளாக அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? நீங்கள் காய்தல் உயர்த்தல் இல்லாமல், வெறுப்பு இல்லாமல் அரசியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான இதுவும் பேகேஜும் இல்லாமல், நான் சொல்கிறது நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள். அது எதுவுமே இல்லாமல் அவங்க ஏன் ஃப்ரீ ஹேண்டு கொடுக்குறாங்கன்னா, இங்கே அண்ணாமலை வந்து புதுசாக ஒன்றும் கெடுக்க போகிறது கிடையாது. இது ஆல்ரெடி டவுன் அண்ட் அண்டர், ஒன்றுமே இல்லை. இங்கே பார்ட்டி இஸ் நோவேர். 11% வந்ததுன்றாங்க. அது மோடியா ராகுல் காந்தியான்னு கேட்டும்போது வந்தது 11%, 18%. அதுக்கு பிறகு அது ஒன்றுமே கிடையாது. ஏன் 4 சீட்டு 1 சீட் ஆகுது? 33 சீட்டுக்கு மேலே அவங்க நின்று இருக்காங்க. 27 சீட் அவங்களுக்கு. அவங்க சிம்பிளில் நின்றவங்க ஒரு 4, தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு 5, அப்புறம் இந்த சன்ரி பார்ட்டிஸ் ஒரு 1-2 நின்று இருக்காங்க. அரௌண்ட் 34-35 சீட்ஸ், 34 சீட்ஸ் நின்று இருக்காங்க. 34 சீட்ஸில் 1 சீட்டு தான் ஜெயிக்க முடியுதுன்னா வைப்ட் அவுட். அதாவது வளர வாய்ப்பே இல்லைன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க வந்து லேட்டஸ்ட் ட்ரை எனிதிங். ஒன்றும் குடிமொழியிட போகுது. அது இஸ் அ யங் மேன், மோடியின் மனம் கவர்ந்தவர், ட்ரை பண்ணட்டும்னு பார்க்குறாங்க. அவ்வளோதாங்க. அதுக்கு மேலே அதில் ஒன்றும் கிடையாது. அவர் பிஜேபியோட அனுமதி இல்லாமல் பெரிய மாதிரியான காரியங்கள் எதுவும் செய்ய மாட்டார். தமிழ்நாடு வாய்ஸ் அவரும் பேசுவார். இப்போ அதை நீ பேசினார்ல, சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் வந்து 9ஆம் 10ஆம் வகுப்பு உள்ள 3ஆம் மொழி திணிக்கப்படுவதை நான் எதிர்க்கிறேன்னார். கொஞ்சம் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா
அதிலே என்ன சொல்கிறாரு, இது வந்து 29-30ஆம் ஆண்டில் தான் இதை வந்து இந்த இயர் 29 and 30 தான் இதை செயல்படுத்துறதா இருந்தாங்க. இப்போ ஏன் செயல்படுத்துறீங்க? அப்போ இவரோட ப்ராப்ளம் வந்து 29-30 செயல்படுத்துறதையோ அல்லது பொதுவாக செயல்படுத்துறதுலையோ கிடையாது. இந்த வருஷம் ஏன் கொண்டு வரேன்றார். தேர் இஸ் அ கேட்ச். ஸோ இது மாதிரி உதாரணங்களை நம்ம சொல்லலாம். பிஜேபியோட வரலாறு இன்றைக்கு நாடு முழுவதும் அவங்க வந்து கிட்டத்தட்ட 21 ஸ்டேட்ஸில் பவரில் இருக்காங்க. 75% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து இஸ் ரூல்டு பை பிஜேபி. அவங்கள மீறிலாம் அவங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க, இவங்களுக்கு பிஜேபிக்கு அதுக்கு பின்னடைவை ஏற்படுத்துகிற அளவுக்கு இங்கே பார்ட்டிக்கு ஸ்ட்ரென்த் இருந்ததுன்னா எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன் அலோவ் பண்ணுறாங்கன்னா இங்கே அந்த மாதிரி ஸ்ட்ரென்த்து கிடையாது. இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. லெட் him do whatever he wanted to do. அவ்வளோதான். நயினார் நாகேந்திரனுடைய பதவிக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? பின்னடைவு, அவருடைய பதவிக்கு பின்னாடி அது என்னங்க பதவி? அதுக்கு பின்னடைவு முன்னடைவு என்ன இருக்குது? கட்சி இங்கே சைபராக இருக்குது. அது இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன? அதனால் அது ஒன்றும் மேட்டரே கிடையாது. தே ஆர் நோவேர் இன் தி தமிழ்நாடுஸ் பொலிட்டிக்கல் மேப் நார் இன் தி ஆல் இண்டியா மேப். தமிழக அரசியலோட வரைபடத்திலோ தேசிய அளவில் நாடு தழுவிய அளவில் இருக்கக்கூடிய இந்தியாவின் அரசியல் வரைபடத்திலோ தமிழக பாஜகவுக்கு எந்த இடமும் இல்லை. அதனால் வந்து அங்கே யார் தலைவராக இருந்தாலும் இல்லாட்டியும் இட் டசன்ட் மேக் சென்ஸ் அண்ட் நோபடி பாதர்ஸ் அபவுட் இட். இப்போது தாவேகாவுடைய வருகைக்கு பிறகு அதிமுகங்கிற ஒரு கட்சி ஒரு ரொம்ப பின்னடைவை சந்திச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். திமுக தங்களுடைய பலத்தையே இழந்திருக்காங்க, ஒரு பலவீனமான ஒரு நிலையில தான் இருக்காங்க. இந்த வரிசையில் இப்போ அண்ணாமலையுடைய வருகையும் தாவேகாவுக்கோ இல்லை மற்ற கட்சிகளுக்கோ ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா? நல்ல கேள்வி. அதாவது ஓரளவு பாதிப்பை ஏற்படுறது ப்ரிசைஸ்லி பிகாஸ் ஆஃப் இட் தான் அவரை இறக்குறாங்கன்ற நான். இந்த களம் வந்து இப்போ ஜெயலலிதா கருணாநிதி இருக்கும்போது கமலஹாசனுக்கு அரசியல் வர தைரியம் கிடையாது, ரஜினிகாந்த் கிடையாது, விஜய்க்கு கிடையாது. ஒரே தைரியசாலி அது விஜயகாந்த் தான். அவங்க 2 பேரும் பீக்கில் இருக்கும்போது வந்தார். அந்த தைரியத்துக்கு முன்னால் இவங்கெல்லாம் நிற்கவே முடியாது. விஜயோ ரஜினியோ கமலோ 2 பேரும் இறந்த பிறகு தான் இவங்களுக்கெல்லாம் தைரியம் வருது. உங்களுக்கு அது ஸ்டாலின் வந்த பிறகு ஓரளவு ஒரு மாதிரி ஸ்டெபிளைஸ் ஆச்சு. கமல் மட்டும் நின்னார். அப்புறம் கமலை திமுக வந்து அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. ரஜினி வந்து கம்ப்ளீட்டாக ஒதுங்கி போயிட்டார். விஜய் மேலே எழும்பி வராரு. பட் அவர் முதல் தேர்தலே எவ்வளோ பெரிய வெற்றியை ஆட்சியை பிடிப்பார்னு யாரும் எதிர்பார்க்கல. அவர் மிகப்பெரிய சாதனை. இட்ஸ் அ ஃபினாமினல் அச்சீவ்மெண்ட், அதில் சந்தேகமே கிடையாது. இன்றைக்கி பிஜேபி என்ன நினைக்குதுன்னா, விஜயோட வெற்றி வந்து அவங்களுக்கு புதிய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கு. தேர் பேசிக்கலி ஃபேக்ட்ஸ், ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ். இனிமேல் தமிழ்நாடு வந்து ட்ரைபோலார் பாலிட்டிக்ஸ் தான். நியூ பிளேயர்ஸ்க்கு இங்கே ஃபர்தராக ஸ்பேஸ் இருக்குது. ஏன்னா டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கேல வந்து பீப்புள் ஆர் டிசல்யூஷன். இன்னமும் ஏமாற்றம் அடைந்து வெளியேறுவார்கள். தாவேக்காலேருந்து வெளியேறுவார்கள் இன்னும் 1 ஆண்டு 2 ஆண்டுகள் கழித்து. அப்போ அந்த ஸ்பேஸை அவங்க கேப்சர் பண்ணணுன்னு பார்க்குறாங்க. இப்போ ஏடிஎம்கே வந்து நல்ல சைட்லைனாக இருக்குது, அழியாது. ஒரு மார்ஜினல் பிளேயராக, ஒரு தேர்ட் பிளேயராக கண்டிப்பாக இருக்கும் அட்லீஸ்ட் அடுத்த எலெக்ஷனில். தேவகவுடா கட்சி கர்நாடகாவில் இருக்கிற மாதிரி. இப்போ அந்த மாதிரி அங்கே ஏடிஎம்கேலேருந்து வெளியில் வரவங்க, டிஎம்கேலேருந்து வெளியில் வரவங்க, அது ஒரு பார்ட். டிவிகேலேருந்து வரவங்களுக்கு ஒரு பார்ட். இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது, பேச வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலையோட வருகையை பிஜேபியும் ரசிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட பாலிட்டிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட்ன்றது சோஷியல் இன்ஜினியரிங். அண்ணாமலை பிலாங்ஸ் டு ஓபிசி கம்யூனிட்டி. ஒரு செல்வாக்குமிக்க ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகம் மேற்கு தமிழ்நாட்டில், வெஸ்டர்ன் தமிழ்நாட்டில். ஸோ ஓபிசி பாலிட்டிக்ஸ் வந்து தமிழ்நாட்டோட ஃப்யூச்சராக இருக்கும்னு ஒரு தியரி இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, விஜயோட அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து தலித் கன்சால்டேஷன் பெரிய அளவில் நடந்திருக்குது. மைனாரிட்டிஸ் கன்சால்டேஷன் பெரிய அளவில் நடந்திருக்கு. தெர் ஆர் அரௌண்ட் 8 மினிஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் 1 years சேர்த்து. விசிக சப்போர்ட்டிங் பார்ட்டிலேருந்து ஒன்று, அண்ட் ஐ திங்க் இவங்க காங்கிரஸ்லேருந்து விஸ்வநாதன், தாவேக்காலேருந்து ஐ திங்க் 6ன்னு நினைக்கிறேன். ஸோ 6 + 1 + 1 இது தமிழ்நாடு வரலாறுலேயே கிடையாது. தலித் ஒரு சப்ரஸ்டு கம்யூனிட்டியிலேருந்து வந்து 8 மந்திரிகள் இருப்பதுன்றது வந்து, ப்ளஸ் மைனாரிட்டிஸ். விஜய் ஹிம்செல்ஃப் இஸ் அ மைனாரிட்டி பர்சனாலிட்டி. ஸோ தலித் அண்ட் மைனாரிட்டிஸ் கன்சால்டேஷன் நடக்கும்போது தமிழ்நாடு இஸ் பேசிக்கலி ஓபிசி பாலிட்டிக்ஸ் ஸ்டேட். ஸோ அந்த ஸ்பேஸை வந்து கார்வ் அவுட் பண்ணி எடுக்கணும்னு பிஜேபி விரும்புது. தட் இஸ் ஒன் ஆஃப் தேர் அப்ஜெக்டிவ்ஸ். அதை பிஜேபியிலேருந்து பண்ணால் அது விளங்காது. பிஜேபி லேபிளில் போட்டு பண்ணினா எதுவுமே விளங்காது. அதனால தான் வந்து இப்போ அண்ணாமலையோட இந்த இண்டக்ஷனுக்கு அதுவும் ஒரு காரணம். இப்போ டிஎம்கே வந்து அந்த ஓபிசி பாலிட்டிக்ஸை கையில் எடுக்கணும்னு பார்க்குறாங்க. பட் அவங்களால பெரிய அளவில் எடுக்க முடியாது. அவங்களுக்கு நிறைய கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்குது பிகாஸ் ஆஃப் தேர் ஓன் ஹிஸ்ட்ரி. ஸோ அந்த இடத்துல ஒரு க்ரோத் ஃபோக்கஸ், க்ரோத் ப்ராஸ்பெக்டஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கிள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓபிசி கன்சாலிடேஷன். ஸோ அண்ணாமலையோடைய என்ட்ரியை
பிஜேபியுடைய, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஐ ரிப்பீட்டட்லி யூஸ் த வேர்டு பிஜேபிஸ் அட்டெம்ப்ட் பிகாஸ் இஸ் இன்ஜினியர்டு பை பிஜேபி, இஸ் ஹேண்டில்டு பை பிஜேபி. எனக்கு அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. திஸ் இஸ் மை ஒப்பீனியன். யூ மே அக்ரி ஆர் டிஸ்அக்ரி, தட்ஸ் யுவர் ப்ரெரோகேட்டிவ். ஓபிசி பாலிட்டிக்ஸை கன்சாலிடேட் பண்ணுறதுக்கும் ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் ஆஸ்பெக்டில் இந்த இஷ்யூவை ஹேண்டில் பண்ணுறதுக்கும், சோஷியல் இன்ஜினியரிங்கை நோக்கி தமிழ்நாடு பாலிட்டிக்ஸை புஷ் பண்ணுறதுக்கும் அண்ணாமலையை பிஜேபி பேக் பண்ணுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் அண்ணாமலையை பற்றி பேசும்போது ஓபிசி கன்சாலிடேஷனோட ஒரு ஆஸ்பெக்டாக தான் அதை நீங்கள் பார்க்கணும். தட்ஸ் ஹவ் ஐ லுக் அட். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு சொன்ன உடனே அதனுடைய முதலமைச்சர் வேட்பாளராக அண்ணாமலை இருக்கக்கூடுங்கிற ஒரு பேச்சு நிறைய பேரால பேசப்பட்டது. இப்போ அண்ணாமலையே ஒரு விலகி ஒரு கட்சி தொடங்குறாரு, அதுக்கு பின்புலத்துல பாஜக இருக்கு இல்லைங்கிறத தாண்டி சூப்பர் ஸ்டாருடைய ஆதரவு அண்ணாமலைக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கே சார். எனக்கு கிடைக்குமா? தெரியாதுங்க, ரஜினி என்ன பண்ணுவாருன்னு ரஜினிக்கே தெரியுமான்னு எனக்கு தெரியாது. அதனால் நீங்கள் ரஜினியை கேட்க வேண்டிய கேள்வி இது. ரஜினிகாந்தை கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்க முடியாது. அவரோட ரோல் என்ன, அவர் என்ன பேசுவார்ன்றதை பற்றிலாம் ஐ ஹேவ் அப்சல்யூட்லி நோ ஐடியா. ஏன்னா அவர் தெளிவாக 2020 டிசம்பர் 28 தெளிவாக சொல்லிட்டாரு, நான் அரசியலுக்கு வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா December 3 அன்றைக்கி அதே ஆண்டு அவர் சொன்னது, நான் அரசியலுக்கு வருவது உறுதி, என்னுடைய செயல் திட்டங்களை December 29 நான் சொல்லுவேன்னாரு. December 20 கொரோனாவை காரணம் காட்டி அவர் அரசியலிருந்து கண்ணியமாக விலகி போய்விட்டார். அவ்வளோதான். அதனால் அவரோட ரோல் வந்து இனிமேல் பாலிட்டிக்ஸில் ஐதர் திஸ் வே ஆர் தட் வே இருக்கும்னு எனக்கு தோணலை. எனவே இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் ரஜினிகாந்தை கேட்கணும், அவங்கள தான் நீங்கள் கேட்கணும். Book your next holiday at Grand Royal Tours. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream.